நன்மையை நாடினால் அதை அவர் செய்யவில்லை என்றாலும் அல்லாஹ் சொல்லுவான் ஃபக்துபூஹா ஹஸனா, அவன் அந்த நன்மையை செய்ய நாடுகிறான், ஆனால் செய்யவில்லை இன்னும் இருந்தாலும் அவன் எண்ணியதை எழுதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவன் அந்த நன்மையை செய்துவிட்டால் அல்லாஹ் சொல்லுவான் 10 அதை எழுதுங்கள் என்று. அல்லாஹு கரீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதிஹி. ஏன் அல்லாஹ் ஒரு அடியான் எவ்வளவு பாவம் செய்தாலும் மன்னிக்கிறான், அவன்தான் மன்னிப்பவன். உமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ்வை தவிர யார் மன்னிக்க முடியும்? வயஃபு அனிஸ் ஸய்யிஆத், கடலளவு உலகமளவு கோடி கோடிகள் பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வை அஸ்தக்ஃபிருல்லாஹ், மனம் திருந்தி வருகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹுவல்லதி யக்பலு தௌபஹ, அல்லாஹ் அங்கீகரிக்கிறான், அதை மகிழ்ச்சியோடு அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். தனக்குத்தான் பாவம் செய்தான், தன்னைத்தான் மறுத்தான், தான் பார்க்கும் போது கேட்கும் போது தான் அந்த அசிங்கமான குற்றங்களை எல்லாம் அநீதமான குற்றங்களை எல்லாம் செய்தான். இருந்தாலும் மனம் திருந்தி தன்னிடத்திலே வரும்போது அல்லாஹ் அதை கண்ணியமோடு ஏற்றுக்கொண்டு அவனை அரவணைத்து அதை நீக்கி மன்னித்து மறைக்கிறான். அல்லாஹ் கரீம். அல்லாஹ் சொல்கிறான், அது மட்டுமல்ல, யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்வாரோ ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், பாவங்கள் ஒரு அடியான் செய்து அல்லாஹ்விடத்திலே தௌபாவை நோக்கி திரும்பினால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவன் செய்த பாவங்கள் அளவு நன்மைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். ஏன்? அல்லாஹு கரீம். அல்லாஹு கரீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அல் கரீம், அவன் பாவங்களை மன்னிப்பான். பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பாவங்களுக்கு நன்மையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குவான். அந்த பாவங்களை அல்லாஹ் மறைப்பான். அதிகமாக நாம் இந்த அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளுடைய பாடத்தில் கேட்கக்கூடிய ஹதீஸ், நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு அடியானை திரைக்குள் ஒன்று சேர்ப்பான். அவனும் அந்த அடியானும் அந்த திரைக்குள் நடப்பதை மஹ்ஷரில் யாரும் பார்க்க முடியாது. அல்லாஹ் அந்த அடியானை நெருக்கமாக்கி கேட்பான், இந்த பாவத்தை இந்த நேரத்திலே செய்தாயா, இந்த பாவத்தை இந்த நேரத்திலே செய்தாயா என்று. அவன் யா அல்லாஹ் செய்தேன் செய்தேன் என்று சொல்லும் போது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குவான். அவன் நினைத்துக் கொள்வான், நான் அழிந்து விட்டேன் என்று. அப்போது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, சதர்துஹா அலைக ஃபித் துன்யா. நாம் கோடான கோடி பாவங்களை செய்கிறோம், கண்ணிய குறைவான பாவங்களை செய்கிறோம். அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய நிலையிலேயே நமக்கு வெளிப்படுத்தி விட்டால் இந்த உலகத்தில் எவரும் எமக்கு கண்ணியம் தர மாட்டார்கள். அல்லாஹ் மறைக்கிறான் அதை. சதர்துஹா அலைக ஃபித் துன்யா. ஏன் அல்லாஹ் மறைக்கிறான்? அல்லாஹ் அல் கரீம். அல்லாஹ் கண்ணியம் மிக்கவன். அடியானுக்கு அந்த கண்ணியத்தை கொடுப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். சதர்துஹா அலைக ஃபித் துன்யா அக்ஃபிருஹா லகல் யௌம். அடியான் நாடியதை அல்லாஹ் கொடுப்பான், அடியான் நாடாததையும் அல்லாஹ் கொடுப்பான். அவனுக்கு அருளாக சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகள் நுழைந்ததற்கு பிறகு சொர்க்கவாதிகளை அழைத்து கேட்பான், உங்களுக்கு எதையாவது நான் அதிகப்படுத்தி தர வேண்டுமா? ஏன் கேட்கிறான்? அல் கரீம். அவன் அதிகரித்து கொடுத்து கொண்டே இருப்பான். கேட்பதையும் அவன் விரும்புவான், கேட்டதை கொடுப்பதையும் அவன் விரும்புவான், கேட்காததை கொடுப்பதையும் அவன் விரும்புவான். கொடுப்பதை விரும்பிக் கொண்டே இருப்பான். கொடுப்பது அவனுக்கு விருப்பமானது. அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். அவன் கொடுப்பது அவனுடைய கஜானாவில் எல்லளவும் குறையாது. உலகத்தில் உள்ள மனிதர்கள், ஜின்கள், முதலாம் அவர்கள், இறுதியாம் அவர்கள் என எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று கூடி அவரவர்கள் தங்களுடைய தேவைகளை கேட்டு எல்லாருடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றினாலும் கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் கடலின் நீரில் அந்த ஊசி எதை குறைத்திருக்குமோ அந்த அளவு கூட அல்லாஹ்வுடைய கஜானாவில் காலியாக இருக்காது. அல்லாஹ் அல் கரீம். சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய முகங்களை வெண்மையாக்கவில்லையா? சொர்க்கத்திலே நுழைவிக்கவில்லையா? நரகத்திலிருந்து பாதுகாக்கவில்லையா? இதை விடவா ஒன்றை அதிகரித்து தரப்போகிறாய்? ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப். அல்லாஹ் திரையை அகற்றுவான். அல்லாஹுவை பார்ப்பார்கள். அல்லாஹ் அதை கொடுப்பதை விரும்புகிறான். அவர்கள் கேட்கவில்லை. அல்லாஹ் அல் கரீம் அவனாக அழைத்து அவனை காண்பிப்பான். உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அல் கரீம். அவனோடு இணையக்கூடிய எல்லாம் கரீமாக அமையும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். குர்ஆன் கரீமானது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்பல்ல, மக்லூக் அல்ல. குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்பல்ல. குர்ஆன் மகத்துவமிக்கது. ஏன்? அல்லாஹ் மகத்துவமிக்கவன், அல்லாஹ் கண்ணியமிக்கவன், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் கண்ணியமிக்கது. யாருடைய உள்ளத்தில்
அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இணைகிறதோ அவர்களும் கண்ணியமானவர்கள். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் முஃமினூன், லா இலாஹ இல்லாஹு ரப்புல் அர்ஷில் கரீமி. கரீமி என்று ஓதினால் அர்ஷை குறிக்கும், கரீமு என்று ஓதினால் ரப்பை குறிக்கும். ரப்புல் அர்ஷில் கரீம், அல்லாஹ்வுடைய ரப்புடைய அர்ஷ் கரீமானது. அல்லாஹ் சொல்கிறான் நாளை மறுமையில் அவர்களுக்கு அல்லாஹ் நுழைவிக்கக்கூடிய வனுதுகில்கும் முதுகலன் கரீமா, கண்ணியமிக்க நுழைவிடத்தில் அல்லாஹ் அவர்களை நுழைவிப்பான். அல்லாஹ்வுடைய படைப்பில் அல்லாஹ்வோடு இணைந்த அல்லாஹ் படைத்த எல்லாம் கண்ணியம் உள்ளது. வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகள் எல்லாவற்றையும் நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். வேற்றுமைகள் கிடையாது. உங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் நிறம் இல்லாதவர்கள் கண்ணியம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் செல்வம் இல்லாதவர்கள் கண்ணியம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் ஜாதியில் மதத்தில் மொழியில் பிறந்தவர்கள் கண்ணியம் இல்லாதவர்களாக இருக்கலாம், உங்களுடைய பார்வையில் வேண்டுமானால் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். இறைவனுடைய பார்வையில் வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகள் எல்லாம் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்டது, மனித குலம் எல்லாம் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்டது. ஆனால் கண்ணியப்படுத்தப்பட்ட மனித குலத்தில் கண்ணியமிக்கவனால் மகத்துவமிக்கவனால் அந்த கரீமால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மனித இனத்தில் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமிக்கவர்கள் யார்? அதான் இங்க பார்க்கிறது முக்கியம். கண்ணியமுள்ளவனிடத்தில் கண்ணியமுள்ளவர்கள் யார்? அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். இந்த அல் கரீம் இடத்தில் கண்ணியமுள்ளவர்கள் கரீமானவர்கள் யார்? இன்ன அக்ரமக்கும், உங்களில், அத்காக்கும், அல்லாஹுவை அதிகம் பயப்படக்கூடியவர்கள், தக்குவாவை சுமக்கக்கூடியவர்கள், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவர்கள். தக்குவா என்றால் என்ன? சிறிய நேரத்தில் அந்த வார்த்தையுடைய மகத்துவத்தை சொல்லி முடிக்க முடியாது. இப்னு மஸ்ஊதுடைய ஒரு விளக்கத்தை முன்வைக்கிறேன் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சொன்னார்கள், அத்தக்குவா என்றால் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதல், மாறு செய்யாமல் இருத்தல், அல்லாஹ்வை நினைவு கூறுதல், மறக்காமல் இருத்தல், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துதல், நன்றிக்கு மாற்றமாக நடக்காமல் இருத்தல். அல்லாஹு அக்பர். இதுதான் அத்தக்குவா. இதை உடையவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், இந்த உலகத்திலும் மறுமையிலும். இது உடையவர்கள் அல்லாஹ்விடத்திலே மேன்மை உடையவர்கள், இது உடையவர்கள் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வகானூ யத்தகூன். அல்லாஹ்வை பயந்து கொண்டே வாழ்வார்கள். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவார்கள், மாறு செய்ய மாட்டார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், அல்லாஹ்வை மறக்க மாட்டார்கள், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்கள், அல்லாஹ்விற்கு நன்றிக்கு மாற்றமாக நடக்க மாட்டார்கள். இந்த தக்வா உடையவர்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்துவான். ஏன்? அல் கரீம் இடத்தில் அவர்கள் மேன்மையானவர்கள். இந்த உலகத்திலும் வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. இந்த உலகத்திலே அவர்களுக்கு எந்த சிரமமும் வராமல் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அல் கரீம், இந்த உலகத்தில் எல்லோருக்கும் அல் கரீம் தான். யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான். செல்வத்தை அல் கரீம் கொடுப்பதால் உங்களை நேசிக்கிறான் என்று அர்த்தம் அல்ல. அல் கரீம் ஏழ்மையை கொடுத்திருக்கலாம், அதற்கு பதிலாக அல்லாஹ் மேலொன்றை மேன்மையாக வைத்திருக்கலாம். ஏழ்மையை கொடுத்ததால் அல் கரீம் உங்களை கைவிட்டான் என்று அர்த்தம் அல்ல. செல்வம் ஏழைக்கும் கொடுக்கப்படும், செல்வம் முஸ்லிமுக்கும் கொடுக்கப்படும், அல்லவனை மறுக்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கப்படும், நன்றி செலுத்துபவர்களுக்கும் கொடுக்கப்படும், நன்றிக்கு மாற்றமாக நடப்பவர்களுக்கும் செல்வம் கொடுக்கப்படும். ஏழ்மையில் வைத்திருப்பதால் அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை, செல்வத்தில் வைத்திருப்பதால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்று அர்த்தம் அல்ல. அல்லாஹ்விடத்தில் உலகத்திலே மேன்மையானவர்களுக்கு ஒரே ஒரு அடையாளம், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். உலகம் யாருக்கு வேண்டுமானாலும் அல் கரீமிடம் இருந்து கிடைக்கும். ஆனால் மறுமை யாருக்கு? அந்த மறுமையுடைய வாழ்க்கை யாருக்கு? அல்லாஹ் சொல்கிறான் வல் ஆகிரத்து இன்த ரப்பிக லில் முத்தகீன். والآخرة عند ربك للمتقين. மறுமை வேண்டுமா? மறுமையில் மஹ்ஷரில் வெற்றி வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பொருத்தம் சொர்க்கம் வேண்டுமா? மறு உலக வாழ்க்கை உனக்கு உரித்தாக வேண்டுமா? வெற்றியால் அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் மிக்கவனிடத்தில் கண்ணியமாக கருதப்படக்கூடிய
தக்குவாவை சுமந்தவனாகவா, மறுமை உனக்குத்தான், சொர்க்கம் உனக்குத்தான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் உனக்குத்தான். யா அல்லாஹ், வெளிப்படையிலும் மறைவிலும் இந்த தக்குவாவை சுமக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. வல் ஆகிரத்து இன்த ரப்பிக லில் முத்தகீன் இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல் கரீம், அல்லாஹ்விடத்தில் அந்த கரீமிடத்தில் நெருக்கமாக வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹிப்புல் குரமா, அல் கரீமுடைய தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுதல் அல்லாஹ்வுடைய படைப்புகளிடத்தில், தாராளமாக நடந்து கொள்ளுதல் அல்லாஹ்வுடைய படைப்புகளிடத்தில், அளவின்றி கொடுத்தல் அல்லாஹ்வுடைய படைப்புகளிடத்தில், தன் தேவையும் மீறி அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தல் அல்லாஹ்வுடைய படைப்புகளிடத்தில். இந்த தன்மையை அல்லாஹ் விரும்புகிறான். கஞ்சத்தை, வறுமையில் கஞ்சத்தை பிறருக்கு கொடுக்காமல் தடுத்துக் கொள்வதை அல் கரீம் வெறுக்கிறான்.